இது வந்து நம்ம அயவுக்கு வைக்க போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுவிடணும். ஒரு அரைஞ்சி போல் விட்டுட்டு அதை அரைஞ்சும் உள் பக்கமும் மடக்கி விட்டுறணும். இப்போ நம்ம தைக்கிற மாதிரி தைங்க. தைச்சிட்டு அப்படியே திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுவிடுங்க. இது நம்ம வச்சு இந்த பக்கம் திருப்பி பார்க்கணும். திருப்பி பார்த்து நம்ம ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட் எப்படி ஒரு மடக்கி பிடிச்சி விடணும். நம்ம கை வச்சே மடக்கி பிடிச்சிட்டு அதை உள் பக்கமாக இப்படி திருப்பி விடணும். திருப்பி இன்னும் இவ்வளோ துணி இருக்கா, அதை கூட ஒரு மடக்கு உள்ளே மடக்கி விட்டு நம்ம அப்படியே தைச்சிட வேண்டியதான். இப்போ தைச்சாச்சு. அயவுக்கு வைக்க, இது வந்து அயவுக்கு வைக்கக்கூடிய தைச்சாச்சு. நீ என்ன பண்ணணும்னா வி வச்சுருக்கிறத அடியில் வச்சுட்டு இந்த அயவுக்கு வச்சுருக்கிறத மேலே வைக்கணும். எதுக்குன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக. இப்படி வச்சுட்டு இது நீளமாக தானே இருக்குது, நீளமாக இருக்கிறத அப்படியே சமமாக வரையணும். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா நம்ம தைச்சி முடித்த பிறகு ஒரு பக்கம் கட்ட ஒரு பக்கம் நெட்ட அப்படி வந்தோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வச்சு பார்க்கணும். இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும்.